وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال في موضع آخر: واعبدوا الله ولا تشركوا به شيئا، وبالوالدين إحسانا، وبذي القربى واليتامى والمساكين، والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل، وما ملكت أيمانكم، إن الله لا يحب من كان مختالا فخورا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் முன்னால் ஹுத்பத்துல் மஸ்னுனாவிற்கு பிறகு சூரத்துன் நிசாவினுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றான்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை வழிபடுங்கள், இன்னும் அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அவனுக்கு ஷிர்க் வைக்காத வண்ணம் அவனை வழிபடுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னை வழிபடுங்கள் என்ற இந்த கட்டளையோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீண்ட ஒரு பட்டியலிடுகிறான். அந்த பட்டியல் சம்பந்தமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: இஹ்சானா, நல்ல முறையில், அழகான முறையில், சிறந்த முறையில் உறவாடி கொள்ளுங்கள், சிறந்த முறையில் பேணி வாழுங்கள். அல்லாஹுடைய வழிபாடுகளுக்கு பிறகு ஒரு முஸ்லிமாக நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய, அல்லாஹ் நமக்கு நிறுத்தி காட்டக்கூடிய விஷயங்கள் பிற மக்களை கண்ணியப்படுத்துவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது சொல்லுமா: வபில் வாலிதைன். அல்லாஹுக்கு பிறகு இந்த உலகில் நாம் நன்றி கடன் யாருக்கு செலுத்த வேண்டும்? நம்முடைய நல்ல பேணுதலுக்கு உரிமையாளர்கள் யார் என்ன? நம்முடைய பெற்றோர்கள் தான் முதல்ல. அல்லாஹ் சொல்லுவோம்: வபில் வாலிதைன் இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் கவனித்து கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான் நம்முடைய உறவினர்கள், இன்னும் ஏழைகள், மிஸ்கீன்கள்,
அதே வரிசையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயங்களில் நமக்கு அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய நமது சொந்த உறவுகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம உறவுகள் இல்லாத வெளி மக்கள் அண்டை வீடுகளில் வசிக்கிறவங்களாக இருக்கட்டும், நமது நெய்பர்ஹுடன் சொல்லக்கூடிய பக்கத்து வீடுகளில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடும் நல்ல முறையில் உறவு கொள்ள வேண்டும். அதே போல நம்முடன் பணிபுரியக்கூடிய மக்கள், நமக்கு அருகில் அமரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடும் நல்ல முறையில் உறவாட வேண்டும். வபனி சபீல், இன்னும் வழிபோக்கர்கள் முசாஃபிர்கள் அவர்களோடும் நல்ல முறை உறவாட வேண்டும். வமா மலக்கத் ஐமானுக்கும், கடைசி அல்லாஹ் சொல்லி முடிப்பான், உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அடிமைகள் தொழிலாளர்கள் இவர்களோடும் நல்ல முறையில் உறவாட வேண்டும். இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, யார் ஆணவத்தோடும் பெருமை அடித்து கொண்டும் இருப்பாரோ அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் முதல்ல இருக்கணும். அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டுக்கு பிறகு நம்முடைய நல்ல பேணுதலுக்கு நிறைய மக்கள் உரிமையாளர்களாக இருக்கிறாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் முஃபஸ்ஸிரீன்களுடைய ஒருமித்த கருத்து இருக்குது, இஜ்மா இருக்குது. இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிட்டு காண்பித்த மனிதர்கள் முஸ்லீமாகத்தான் இருந்தால் தான் நாம் பேணணுன்ற இது கிடையாது. எந்த ஒரு மத வேறுபாடு இல்லாமல், எந்த ஒரு இன வேறுபாடு இல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சக மனிதர்களை நல்ல முறையில் பேணி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ யத்தீம்களாக இருக்கட்டும், அனாதைகளாக இருக்கட்டும், மிஸ்கின்களாக இருக்கட்டும், முசாஃபிர்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக அல்லாமல் வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன? இஹ்சானா, அவர்களோடு நல்ல முறையில் நாம் பேணி வாழ வேண்டும். இந்த வாசகத்தின் விரிவுரையாக நாம் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். எண்ணற்ற ஹதீஸ்களை பார்க்கலாம், எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மக்களோடு எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், முஸ்லிம் அல்லாத மக்களோடு எந்த அளவுக்கு கண்ணியமாக உறவுகளை பேணி வாழ்ந்தார்கள், எத்தனையோ ஹதீஸ்கள் நமக்கு இருக்கு. அந்த விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முயற்சிக்கணும். குறிப்பாக எங்கு நாம் சிறுபான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ இந்த ஹதீஸ்கள் நமக்கு இன்னும் ரொம்ப உதவிகளை வகுக்கிற ஹதீஸ்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மக்கா வாழ்க்கையும் எடுத்துக்கலாம், நபியுடைய மதீனா வாழ்க்கையும் எடுத்துக்கலாம். எங்கு இருந்தாலுமே நபியோடு மாற்று மதத்தவர்கள் கண்டிப்பாக இருந்தாங்க. என்ன கொஞ்சம் வித்தியாசங்கள் மாறுபடும். மக்கா வாழ்க்கையில் இருக்கும் பொழுது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தாங்க, காஃபிர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதிகமாக இருந்தாங்க. இதே மதீனா வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தாங்க, முஸ்லிம் அல்லாத யூதர்கள் பிற மதத்தவர்கள் குறைவான மக்களாக இருந்தாங்க. ஆக இரு தரப்பு வாழ்க்கையிலையும் நபியோடு முஸ்லிம் அல்லாத மக்கள் இருந்தாங்க. அந்த மக்களோடு நபி எந்த அளவுக்கு உறவாடினாங்க, நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி உறவாட சொல்லி கொடுத்தாங்க, என்ன ஒழுக்கங்களை பேண சொல்லி கொடுத்தாங்க, நடைமுறை ரீதியாக என்ன விஷயங்களை பேணி சொல்லி கொடுத்தாங்க, இதுவே ஒரு பெரிய பட்டியல். அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் சொல்லி முடிச்சுக்க விரும்புவேன். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற மக்களோடு நாம் இணைஞ்சு வாழும் பொழுது, நம்ம வாழக்கூடிய சமூகம் பார்க்கும் பொழுது வெறும் முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, நிறைய மதம் சார்ந்த மக்களோடு ஒன்றுக்கொன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரோடும் நல்ல முறையில் பழக்கவழக்கங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சமயத்தில் முஸ்லீமாக என்ன பண்ண முடியும்? நபி நமக்கு சொல்லி கொடுத்த ஒழுக்கங்கள் நிறைய இருக்குது. அதில் முதலாவதாக நாம் பார்க்க விரும்புகிறோம் அப்படின்னா, நிம்மதியான வாழ்க்கைன்றது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமான வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்கல. நபியுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். நபி நமக்கு நிறைய இடங்களில் சொல்லி கொடுப்பாங்க. ஏன், மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ண பிறகு மதீனாவில் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தாங்க, ஆனால் யூதர்கள் அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக யூத மக்களோடு ஒரு ஒப்பந்தம் இட்டாங்க. என்னது? இந்த மதீனா உங்களுக்கான நகரமாகவும் இருக்குது, எங்களுக்கான நகரமாகவும் இருக்குது. இந்த மதீனாவில் வாழ்றதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு, இங்கே வாழக்கூடிய உரிமை எங்களுக்கும் இருக்கு. நிம்மதியான வாழ்க்கை உங்கள் உரிமைகளிலும் இருக்கு, நிம்மதியான வாழ்க்கை எங்கள் உரிமையிலும் இருக்கு. இங்கே பேணக்கூடிய எல்லா கடமைகளும் உங்களுக்கும் அடங்கும், இங்கே பேணப்படக்கூடிய எல்லா கடமைகளும் எங்களுக்கும் அடங்கும். நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து இருதரப்பாக சேர்ந்து மதீனாவில் நல்ல முறையில் வாழ்க்கையை கொண்டு போகலாம்.
மதினாவுக்கு எது வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து எதிர்க்கலாம், மதினாவுக்கு எது வந்தாலும் 2 பேர் சேர்ந்து கைகோத்து கொண்டு போகலான்ற இந்த ஒப்பந்தம் விட்டிருப்பாங்க. அப்போ இது நமக்கு அழகாக புரிய வைக்கும், முஸ்லிம்களாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்வுன்னு கிடையாது. நபியுடைய வாழ்க்கையை நமக்கு அர்த்தம், நாமளும் நிம்மதியாக வாழணும், பிற மக்களையும் அதே நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் வழிவகுத்து கொடுக்கணும். ஒரு முஸ்லீமாக நம்மீது இடப்பட்ட அழகான ஒழுக்கங்களாக நபி நமக்கு எடுத்து காண்பித்த ஒழுக்கங்களில் முதலாவதாக நம்ம புரிஞ்சிக்கணும், எங்கே நிம்மதியான வாழ்க்கைக்கு இஸ்லாம் நமக்கு அடிப்படை உரிமைன்னு சொல்லி கொடுக்குதோ, இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நம்ம மத ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு நபி சொல்லி கொடுத்த இலகுவான விஷயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி கொடுத்த அழகான ஒரு சட்டம் என்னதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவராக இருந்தாலும் அல்லாஹ் சூரா அன்ஆம்ல சொல்லி கொடுப்பான், வலா தஸப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற மனிதர்கள் எவைகளையெல்லாம் கடவுளாக பார்க்கிறார்களோ, அல்லாஹ் அல்லாத மற்ற எந்தெந்த விஷயங்களை மக்கள் கடவுளாக தரிசிக்கின்றார்களோ, லா தசுப்பு, அவர்கள் நீங்கள் ஏச வேண்டாம். பொய்யான கடவுளாக இருக்கலாம், இருந்தாலுமே அல்லாஹ் சொன்ன அவர்கள் நீங்கள் ஏசக்கூடாது. உங்கள் இறைவன் அல்லாஹ்வாக இருக்கலாம், ஆனால் மற்ற நபர்களுடைய இறைவனாக பார்க்கப்படுகின்ற விஷயங்களை நீங்கள் திட்டக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? அல்லாஹ் பதிலும் கொடுத்தான், ஃபயசுப்புல்லாஹ அத்வம் பிகைரி இல்ம், ஆக பதிலுக்கு அந்த மக்கள் அல்லாஹ்வை திட்டுவாங்க. அப்போ இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி கொடுத்த, இப்போ பொதுவாக இந்த மதம் அப்படின்ற அடிப்படையில் மனிதர்கள் சீக்கிரமாக எமோஷன் ஆகிடுவாங்க. பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையில் கொஞ்சம் அதிகமான உணர்ச்சிகள் கொண்டு வந்துடுவாங்க வெளியில். அல்லாஹ் சொல்லி கொடுக்குற அழகாக இங்கே நீங்கள் அல்லாஹ்வை வணங்கணும், இதே சமயத்தில் பிற மனிதர்களுடைய மார்க்க மத நம்பிக்கைகளை நீங்கள் சீரழிக்கக்கூடாது, அவங்க ரீதியான மத உணர்வுகளை நீங்கள் எழுப்பிவிடக்கூடாது, சரியான முறையில் பேணப்படக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கே மத ரீதியான உணர்வுகளை நீங்கள் எழுப்பாதீங்கன்னு சொல்லி கொடுத்தானோ, அதே ரப்புல் ஆலமீன் தான் நம்ம இஸ்லாத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற வசனத்தையும் இறக்கி வச்சான். இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. இப்போ மார்க்கத்தை நாம் மக்களுக்கு எடுத்து காண்பிப்போம், மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி கொடுப்போம், தஅவா பண்ணுவோம், இறைப்பணி செய்வோம், இது எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு பக்கம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? கம்பல் பண்ணி நீ கண்டிப்பாக இஸ்லாத்தில் தான் இருக்கணும், கம்பல் பண்ணி நீ கண்டிப்பாக இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு ஆகணுன்ற இந்த கம்பல்ஷன் இஸ்லாத்தில் கிடையாது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போ இறக்குற அவசரம்னு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அழகான புரிதல் கிடைக்கும். மதீனாவுடைய சஹாபாக்கள், அன்சாரிகள்னு சொல்லுவோம், அந்த அன்சாரி சஹாபாக்களுடைய ஒரு சில உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க, இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கலை, இஸ்லாம் ஏற்றுக்காமல் ஷிருக்கு கலந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உறவினர்களை அன்சாரி சஹாபாக்கள் கம்பல் பண்ணுறாங்க, நீங்கள் இஸ்லாத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கணும், இஸ்லாம் ஏற்றுக்கலாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம், கம்பல் பண்ணி இஸ்லாம் ஏற்றுக்க வைக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமயத்தில் வஹி அனுப்புகிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, நீங்கள் சொல்லி கொடுக்கணும், அது மட்டும்தான் உங்கள் வேலை. மார்க்கத்தை பின்பற்றுறது, எடுத்து நடக்கிறது, நீங்கள் கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தி யாரையும் கொண்டு வரக்கூடாது. ஏன்? கத் தபையன ருஷ்து மினல் கை, இது தவறான வழிகேட்டிலிருந்து உண்மையான மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிப்படுத்தி காண்பிச்சிட்டான். இந்த வசனம் நமக்கு இன்னும் அழகாக சொல்லி கொடுக்குது, கட்டாயப்படுத்தி யாரையும் நாம் இஸ்லாமாக முஸ்லிம்களாக மாற்றுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்கு இந்த சார்ந்த எந்த ஒரு உதாரணமும் நபி வாழ்க்கையிலும் கிடைக்காது, சஹாபாக்கள் வாழ்க்கையிலும் கிடைக்காது. எப்படி நபி இந்த நபரை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்குனாங்க, சஹாபாக்கள் இந்த நபரை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்குனாங்க, தாபியன்கள் இந்த நபரை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்குனாங்க, அத்தோடு தாபியன்கள் இந்த நபரை கட்டாயப்படுத்தி முஸ்லீம் ஆக்குனாங்கன்னு சொல்லி நமக்கு எந்த ஒரு உதாரணமும் கிடைக்காது. அப்போ என்ன சொல்ல வருது இஸ்லாம் நமக்கு அழகாக, எங்கு நிம்மதியாக வாழக்கூடிய உரிமை உங்களுக்கும் பிறருக்கும் இருக்குதோ, அதே போல மத ரீதியான நம்பிக்கைகளும் கூட உங்களுக்கான கடமைகளாக இருக்குது, அதே போல் பிறருக்கான கடமைகளாகவும் இருக்குது. நீங்கள் கம்பல் பண்ணி இந்த இஸ்லாமிய இதில் தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அப்போ எங்கு நபி நமக்கு இது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள், உயர்ந்த கொள்கைகளோடு, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய உயர்ந்த நோக்கத்தோடு, குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறந்த பண்புகளோடு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது.
கஷ்டங்கள் நிறைய இருக்கும், நிறைய துன்பங்கள் இருக்கும், நிறைய தாக்குதல் ரீதியான விஷயங்கள்ல ஆள்கொள்ளப்படுவீங்க, நிறைய தாக்குதல் ரீதியான சம்பவங்களை நீங்க நேர்காணப்படுவீங்க. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, பழிக்கு பழி வாங்கணும்ன்ற ஒரு உணர்வு முஸ்லிம்களுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. பழிக்கு பழின்ற இந்த உணர்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதி கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சிறந்த குணம் கிடையாது. எப்பவுமே மன்னிச்சுட்டு போறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப பெரிய சிறப்புகளோட விஷயமா எடுத்து காண்பிப்பான். எங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பழிக்கு பழி வாங்கலான்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கிறானோ அதே வசனத்தின் இறுதியில சொல்லி முடிப்பான், மன்னிக்கிறது சிறந்த குணமாக இருக்கும். பழிக்கு பழி வாங்குறதுன்றது நபி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயமும் கிடையாது. நபி வாழ்க்கையில வாழ்ந்தும் காண்பிச்சாங்க. மக்கா வாழ்க்கையில முழுக்க பார்த்துக்கலாம், எங்குமே நபி அவர்கள் சஹாபாக்கள் திருப்பி அடி கொடுத்திருக்க மாட்டாங்க, எதிர்த்து நின்று இருக்கவும் மாட்டாங்க. மதீனத்து வாழ்க்கையில எங்க முஸ்லிம்கள் பெரிதளவில் அடைஞ்சாங்களோ, எங்க மெஜாரிட்டியாக ஆனாங்களோ, அங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஒரு சில சலுகைகளை கொடுத்தான். ஆனா இங்கேயும் கூட நிறைய இடங்களை நம்ம கவனிச்சு பார்க்க முடியும், நபிக்கு திருப்பி பழி வாங்குறதுக்கான முழுமையான சக்தி இருக்கும், முழுமையான ஆற்றல் இருக்கும். இருந்தாலும் நபி மன்னிச்சு போயிருப்பாங்க. அழகான சம்பவங்கள் உங்க எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாட்டி மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நபியுடைய வாள் மரத்துல தொங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு முஷ்ரிக் வருவான், வந்து நபியுடைய வாளை எடுத்துப்பான், நபிக்கு முன்னாடி நீட்டி கேட்பான், தகாஃபுனி, என்னை கண்டு பயப்படுறீங்களா? நபி சொன்னாங்க, லா, கண்டிப்பா கிடையாது. அப்ப இந்த லான்ற வார்த்தையை கேட்டு அந்த முஷ்ரிக் நபி கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்டான், மையம் நவுக்கமின்னி, என்னிடமிருந்து உன்னை பாதுகாக்க போறது யாரு? என்கிட்ட இருந்து உங்களை இந்த வாளிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு நபர் யாரு இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு? அப்ப நபி எந்த ஒரு தயக்கம் இல்லாம ஈமானிய பலம் எந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் அதே இடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்துக் கொள்வான். இந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையை கேட்ட உடனே கை நடுங்க ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையா? கையின் நடுக்கத்துல வாள் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த வாழ நபி எடுக்கிறாங்க. நபி எடுத்து கேட்கிறாங்க, மையம் நவுக்கமின்னி, இப்ப என்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க போறது யார்? அப்ப பதில் தெரியாது, லாஹத் லாஹத், யாரும் கிடையாது, நீங்க தான் பாதுகாக்கணும். உயிருக்கான பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நபி என்ன பண்ணுவாங்க, போய்க்கோ மனுஷன் சொல்லுவாங்க. முழுமையான ஆற்றல் நபிக்கு இருந்துச்சு பழி வாங்குறதுக்கு. இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை பார்க்கலாம் நபி மன்னிச்சு விட்டதுக்கான ஆதாரமாக. ஆக என்ன சொல்ல விரும்புவேன் அப்படின்னா, நமக்கு என்னதான் துன்புறுத்தல்கள் வந்தாலும் சரி, என்னதான் நமக்கு தாக்குதல்கள்ல மக்கள் நம்மளை ஈடுபடுத்தினாலும் சரி, திருப்பி பதில் கொடுக்கக்கூடிய இந்த உணர்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முஸ்லிம்களுடைய உணர்வாக நமக்கு காமிச்சது கிடையாது. எங்க மன்னிச்சு போவோமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மன்னிப்புக்கான கூலியை பிகைரி ஹிசாப்னு சொல்லி கொடுப்பான், அளவில்லாத கூலியை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பான். எங்க பொறுமையா இருக்கிறோமோ, எங்க மன்னிச்சு போறோமோ. இப்படி சொல்லும் பொழுது நமக்கு இன்னும் நிறைய பண்புகள் நபி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு சில ஒழுக்கங்கள் நபி கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நபியுடைய வாழ்க்கையில பிற மதத்தவர்களோடு எந்த முறையில நல்ல உறவு மேற்கொண்டாங்க நபி அவர்கள், எந்த அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்தி கொண்டு போனாங்க. முஸ்லிம்களோடு மட்டும்தான் இப்படி உறவுகளை கொள்ளணுமா, இல்லை முஸ்லிம்கள் பிற மதத்தவர்களோடு இந்த மாதிரி உறவுகளை மேற்கொள்ளலாமா? நபி வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. முஸ்லிம்கள் வெறும் முஸ்லிம்களோடு மட்டும்தான் நல்ல உறவு வாழணும்னு கிடையாது. ஒரு முஸ்லிமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த முஸ்லிமை சூழ்ந்துள்ள எல்லா மனிதர்களும் இந்த முஸ்லிமை கொண்டு நிம்மதியான மக்களாக இருப்பாங்க. அப்ப நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் அது, நபி நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அது. நபி அழகாக சொல்லி கொடுப்பாங்க, மாற்று மதத்தவர்களுடைய நோய்வாய்ப்பட்ட காரணமாக இருக்குது அப்படின்னா, அதாவது பிற மதத்தவர்கள் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உடம்பு முடியாம இருக்குது, நமக்கு தெரிஞ்ச நண்பராக இருக்காரு, நம்மளோடு பேசக்கூடிய மனிதராக இருக்கிறாரு, என்னுடைய பழக்கத்தில் உள்ள மக்களாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுது, உடம்புல வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க, நபியுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுக்கும். அப்படிப்பட்ட பிற மதத்தவர்களை போய் சந்திக்கிறது நல்ல குணங்கள்ல இருக்கும். இயாதத் பண்றது, நோயாளிகள் பிற மதத்தவர்களாக இருந்தாலுமே சரி அவங்களை சந்திக்கிறது சிறந்த குணமாக இருக்கும். நபி வாழ்ந்தும் காண்பிச்சாங்க. நபியுடைய வாழ்க்கையில நபிக்கு பணி செய்யறதுக்காக வேண்டி நிறைய மக்கள் வருவாங்க. சஹாபாக்கள் நபியுடைய பணிவிடைகளை அதிகமாக செய்வாங்க. அதிலும் கூட ஒரு யஹூதி ஒருத்தர் இருப்பார், நபிக்கு பணிவிடை செய்வாங்க, நபிக்கு தேவையான காரியங்களை கூட செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த யஹூதி ஒரு நாள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்துக்கிட்டு இருப்பார் வீட்டில்.
நபிக்கு தெரிய வரும் இந்த மாதிரி நமக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த யஹூதி உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்போ உடனே அவங்கள பார்க்கறதுக்கு போவாங்க. இந்த சம்பவம் நமக்கு பல ஹதீஸ் புத்தகங்களில் பார்க்க கிடைக்கும். பல ஹதீஸ் புத்தகங்களில் இந்த தலைப்போடு இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. பாபு ஐயாத்தில் முஷ்ரிக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மாற்று மதத்தவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள போய் பார்க்கறது, அவங்கள நலம் விசாரிக்கிறது இஸ்லாம் உணர்த்தக்கூட நல்ல விஷயங்களாக இருக்குது. எங்கு நமக்கு இப்படிப்பட்ட நல்ல குணங்களை இஸ்லாம் சொல்லி கொடுக்குதோ அங்கே இன்னும் அழகான ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுக்குது. எப்படி உடல் ரீதியாக பாதிப்படைஞ்சா அவங்க நலம் விசாரிக்கிறதுக்காக நபி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல பிற மதத்தவர்களுடைய விருந்து அழைப்பு வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் நபிகிட்ட இருந்துச்சு. எப்படிப்பட்ட விருந்து? எந்த ஒரு காரணம் ரீதியாக அவங்களுடைய மத ரீதியான விருந்தாக அல்லாம பொதுவான விருந்தாக அழைக்கிறாங்க, இல்லை நம்மளை கூப்பிட்டு நமக்காகவே ஒரு விருந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னா அங்க இல்லைன்னு சொல்லாம அந்த விருந்துல கலந்துக்கிறது நபியுடைய பழக்கமா இருக்கு. நபி வாழ்ந்து நமக்கு காட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, இத்தகைய விருந்துகள்ல நீங்க கலந்துக்கணும். இத்தகைய விருந்துகளை நீங்க கலந்துக்கிறதுனால மத நல்லிணக்கம் இன்னும் அழகாக கொண்டு போகப்படும். எப்படிப்பட்ட வரலாறுகள்! சுப்ஹான் அல்லாஹ். நபியுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யகுதியும் கூட நபிக்கு விருந்துக்கு அழைப்பாங்க, நபியை விருந்துக்கு அழைப்பாங்க. இன்னும் நிறைய சம்பவங்கள் பார்க்க முடியும். அபுதாத் போன்ற ஹதீஸ்கள், திருமுதி போன்ற ஹதீஸ் புத்தகங்கள்ல பார்க்க கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யஹூதி விருந்துக்கு அழைப்பாங்க, விருந்துக்கு அழைச்சி கொடுப்பாங்க. ஹுப்ஸின் ஷஈர், அதாவது கோதுமை ரொட்டியை கொடுப்பாங்க. வ இஹாலத்தின் சனிஹா, இன்னும் அந்த தொட்டுக்கிறதுக்காக ஏதாச்சும் குழம்பு சால்னா வேணும்ல, அந்த குழம்பை கொடுப்பாங்க. கெட்டு போயிருக்கும். நபியை விருந்துக்கு அழைப்பாங்க, நபி வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நபி சாப்பிட்றதுக்கு கெட்டு போன குழம்பு சால்னானும் அதை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொட்டி துண்டுகளை வைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கெட்டு போன அந்த குழம்புலையே ரொட்டி துண்டை தொட்டு சாப்பிட்ருப்பாங்க. இது நபி நமக்கு எடுத்து காண்பிச்ச மிகப்பெரிய சுன்னா. எந்த அளவுக்கு நல்ல அழகாக வாழ்ந்திருந்தாங்க. அதே போல ஒரு சில நபர்கள் ரொம்ப வெளிப்படையான துரோகத்தின் காரணத்தினால, விரோதத்தின் காரணத்தினால விஷம் கலந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு அழைப்பாங்க. நபி அந்த அழைப்புகளையும் ஏற்றுட்டு போனாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் பிற மதத்தவர்களுடைய விருந்துகள் அழைச்சிட்டு போறதுக்கு. ஆக எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள், பொதுவான வாய்ப்புகள், இஸ்லாம் தடுத்த விருந்துகளாக அல்லாத மற்ற பொதுவான விருந்துகளாக இருக்கும் பொழுது அந்த விருந்துகளில் கலந்துக்கிறது, அவங்களோடு உட்கார்ந்து உறவாடுறது, சாப்பிடுறது நம்ம மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பிற மக்களோடு நம்முடைய நல்ல உறவுகள், நல்ல பண்புகள் வெளிப்படக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நபி வாழ்க்கை நமக்கு இதுவும் சொல்லிக் கொடுக்கும். வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டுமே அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளாம முஸ்லிம்கள் வெளி மக்களோடும் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளணும். நாம கொடுக்கவும் செய்யணும், அவங்க கொடுத்தா வாங்கவும் செய்யணும். அன்பளிப்புகள் பரிமாறிக்கொள்வதில் நபி சொல்லி கொடுத்தாங்க, இதுல உங்க பாசங்கள், நேசங்கள் அதிகமாகும். நிறைய உதாரணங்கள் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, ஒரு அன்பளிப்பா உடையை கொடுப்பாங்க, ஆடையை கொடுப்பாங்க. அந்த ஆடையில பட்டுகள் கலந்து இருக்கும். ஆனா பட்டு துணிகள் ஆண்களுக்கு நமக்கு ஹராமா இருக்குது. நபி என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி திருப்பி கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க இது பட்டு கலந்து இருக்குது, இது நம்மை போல மக்களுக்கு இது உகந்தது கிடையாது. அப்போ உமர் கேட்பாங்க, நபியே அப்போ உங்களுக்கு பிடிக்கிற நம்ம போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் எனக்கு ஏன் கொடுக்குறீங்க, நான் போடலாமா இதை? நபி சொல்லுவாங்க, இதை நீங்கள் போடுறதுக்காக வேண்டி கொடுக்கல, ஒன்று எங்கிருந்து வாங்குனீங்களோ திருப்பிடுங்க, இல்லையா உங்களுடைய மாற்று மத நண்பர்களுக்கு கொடுத்துருங்க. அப்போ உமர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய மக்கால வாழக்கூடிய ஒரு மாற்று மத நண்பருக்கு உறவினர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு, அவங்களுக்கு இந்த ஆடையை அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அப்போ முஸ்லிம் அல்லாத மனிதர்களுக்கு முஸ்லிம்கள் அன்பளிப்புகளை கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அதே போல் அவங்க கிட்ட இருந்து அன்பளிப்புகளை வாங்கவும் செஞ்சுருக்காங்க. எங்கு வாங்கியிருக்காங்க? நபியுடைய கடிதங்கள் எல்லா மன்னர்களுக்கும் போச்சு. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபியுடைய கடிதங்கள் எல்லா மன்னர்களுக்கும் போச்சு. அப்படி ஒரு சில மன்னர்கள் நபியுடைய இந்த கடிதத்தை அவமதிச்சாங்க, ஒரு சில மன்னர்கள் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சில மனிதர்கள் இந்த கடிதத்தை நல்ல முறையில் திருப்பி அனுப்புனாங்க. அதாவது மிஸ்ருடைய மன்னனாக அந்த காலத்தில் வாழ்ந்த முகவுகசன் சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு அரசர் என்ன பண்ணியிருப்பாரு, நபியுடைய செய்தி கடிதம் வந்திருக்கும், அந்த செய்தியை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நபியுடைய அழைப்பு ஏற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நல்ல முறையில் திருப்பி அனுப்பியிருப்பாங்க, கிஃப்ட்டுகளை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, ஒரு கோவேரி கழுதையை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அந்த அடிமை பெண் தான் மாரியா கிபிச்சியா.
அந்த மாரியா கிபித்சியாவின் மூலமாகத்தான் நபிக்கு இப்ராஹிம் என்ற ஒரு மகன் பிறந்தான். 18 மாதங்கள் கழிச்சு அந்த மகன் வஃபாத்தும் ஆனாங்க. நபியுடைய குழந்தைகள் மொத்தம் 7 பேர். 6 குழந்தைகள் அன்னை ஹதீஜா அம்மையாரோடு பிறந்த குழந்தைகள். ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் வெளி மனைவிகளோடு, பொதுவாக மனைவியும் கிடையாது, நபியுடைய அடிமையாக இருந்த மாரியா கிபித்தியாவின் மூலமாக பிறந்த மகன். அப்போ இங்கே என்ன சொல்ல வர அப்படின்னா, நம்ம பிற மக்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கவும் செய்யணும், அவங்க கொடுத்த அன்பளிப்புகளை வாங்கவும் செய்யணும். இதுவும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமா இருக்குது. இன்னும் நமக்கு அதிகமாக பார்க்கும் பொழுது நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நபி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. நாம எந்த மக்களோடு உறவாடினாலும் சரி, நாம முஸ்லிம்களாக இருக்கோம், எப்படி இருந்தாலும் நியாயங்கள் நம்ம பக்கம்தான் இருக்கும், அவங்க பக்கம் இருக்கவே இருக்காதுன்ற கருத்துல இருந்து வெளியே வாங்க, நீதமாக இருக்க பழகன்னு சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் வாழ்க்கையில் நிறைய பார்க்க முடியும். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக பார்க்கும் பொழுது நபியுடைய சின்ன ஒப்பந்தம் இருக்கும். ஹைபருடைய யஹூதிகள் மத்தியில் நபி ஒப்பந்தம் இட்டு இருப்பாங்க. இந்த ஹைபர்ல வரக்கூடிய விளைச்சல்கள் இருக்குல்ல, இதுல ஒரு பங்கு உங்களுக்கு, ஒரு பங்கு எங்களுக்கு. ஒவ்வொரு வருஷமும் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புவாங்க. ஹைபருடைய விளைச்சல்களை கணக்கிட்டு வாங்க. அல்லாஹ் அதிபாராத திறமையை கொடுத்திருந்தான் சஹாபிக்கு. வெறும் கீழிருந்து பழங்களை பார்ப்பாங்க, மரத்தை பார்த்து பழங்களை பார்த்து கணக்கு சொல்லுவாங்க. இத்தனை கிலோ உங்களுக்கு, இத்தனை சா உங்களுக்கு விளைச்சல் இருக்கு இந்த ஆண்டு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கணக்கு அடிப்படையில் விளைச்சல் வரும் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவங்களுடைய ஒரு என்ன ஆகும், போய் சரியான முறையில் நீதமாக நடந்துப்பாங்க, விளைச்சலை சொல்லுவாங்க, சரி பங்கு பிரித்து கொடுப்பாங்க. இதை பார்த்த யூதர்கள் சொல்லுவாங்க, இந்த அப்துல்லா பின் ரவாஹாவுடைய இந்த நேர்மையை பார்த்த யூதர்கள் சொல்லுவாங்க, ஃபபிஹாதல் அஜல் காமத்தி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களும் பூமியும் நிலை பெற்றிருக்கு அப்படின்னா உங்களை போல நேர்மையான மனிதர் வாழ்றது தான் காரணமா இருக்குன்னுவாங்க. அப்ப இந்த அளவுக்கு நேர்மை ரீதியாகவும் கூட பிற மனிதர்களோடு ரொம்ப அழகாக நடந்துகிட்டு போனாங்க. இன்னும் சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஆனா நம்ம இங்க பொதுவாக புரிஞ்சிருக்கோம்ல, ஒரு ஹதீஸ் நபி சொல்லுவாங்க, அல் முஸ்லிமு அல் சனிவல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதி. ஒரு முஸ்லிம்னா யாரு, எந்த முஸ்லிமை கொண்டு பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெறுவாரோ அவர் தான் உண்மையான முஸ்லிம். இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு நிறைய மக்கள் தப்பாக கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. நபி என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ்ல, ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு முஸ்லிம்களை கொண்டு பிற முஸ்லிம்கள் நிம்மதி பெற்றாலே போதும் நல்ல முஸ்லிம்களாக இருப்பாங்க. அப்ப இங்க மாற்று மதத்தவர்களை பத்தின பேச்சுகளே கிடையாது. என்ன அர்த்தம்? அங்க நபி சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த இடத்துல சொன்னாங்கன்னு பார்க்கணும். நபி சொல்லும் பொழுது அந்த இடங்கள்ல இருந்தது அதிகபட்சமான மக்கள் முஸ்லிம்கள். அங்க சொல்லி கொடுத்தாங்க, முஸ்லிம்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, மக்கள் முஸ்லிம்கள் அதிகமா வாழ்ந்தாங்க, அங்க சொல்லி கொடுத்தாங்க. உண்மையான முஸ்லிமாக வாழ விரும்புறீங்களா, உங்களை கொண்டு மற்ற முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கணும். ஆனா இதுக்கு இது அர்த்தம் கிடையாது. முஸ்லிம் அல்லாத நபர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் துன்புறுத்திக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் அநியாயம் பண்ணிக்கலாம், அர்த்தம் கிடையாது. நபியுடைய வாழ்க்கை நமக்கு திறந்த புத்தகமா இருக்குது. நபி வாழ்க்கை அழகாக நமக்கு காமிக்குது. நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன, உண்மையான முஸ்லிமாக இருக்கிறீங்க அப்படின்னா, உண்மையாக முஸ்லிமாக இருக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி உண்மையான முஸ்லிமாக பார்க்கப்படணும் அப்படின்னா, உங்களை சுற்றி உள்ள எல்லா மனிதர்களும் முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாத மனிதர்களாக இருக்கட்டும், வேற கடவுள்களை வணங்குறவங்களா இருக்கட்டும், கடவுளை மறுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உலக நடைமுறை ரீதியாக அல்ஹம்துலில்லாஹ் நம்மை கொண்டு பிற மக்கள் கண்டிப்பாக நிம்மதி பெறணும். இத்தகைய உயர்ந்த பாடங்களை நபி நமக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எங்கு முஸ்லிம்கள் ரீதியான விஷயங்கள் பேசப்படுதோ அங்க முஸ்லிம்கள் உண்மையிலேயே முஸ்லிம்கள் மக்களோடு மட்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. முஸ்லிம்களை பத்தி பொதுவாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்த நபியோட உம்மத்தினாக இருக்காங்க. நபி நமக்கு அகில மக்கள் அனைவருக்கும் நபியாக இருந்திருக்கிறாங்க. அதே போல ஒரு முஸ்லிமின் மீது உள்ள கடமைகள் என்ன, அந்த முஸ்லிமினால மற்ற மக்கள் நிம்மதி கண்டிப்பாக அடையணும். எந்த நபர்கள் இந்த முஸ்லிமை கொண்டு நிம்மதி பெறுவார்களோ அந்த முஸ்லிம் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் சொல்லி நம்முடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக எந்தெந்த அடிப்படையில் நபி நமக்கு வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுத்தார்களோ, எந்தெந்த அடிப்படையில் நபி நமக்கு இஸ்லாம் சார்ந்த வாழ்க்கையை வாழ கற்பித்தார்களோ,
எந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமான வாழ்க்கை பிற மக்களுக்கு நன்மை புகட்டும் வாழ்க்கையாக இருக்கும் என்று காண்பித்து சென்றார்களோ அத்தகைய சிறந்த உயர்ந்த படர்ந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமூக மக்கள் அனைவரையும் நடத்திடுவானாக. அத்தகைய வாய்ப்புகளை வழங்கிடுவானாக. நம்மை கொண்டு பிற முஸ்லிம்கள் நிம்மதி அடையக்கூடிய வாழ்க்கையை வாழச் செய்வானாக. நம்மை கொண்டு பிற மனிதர்கள் பிற மதத்தவர்கள் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து மனிதர்களும் நிம்மதி பெறக்கூடிய வாழ்க்கையை வாழச் செய்வானாக. நம்மை கொண்டு மனிதர்கள் மட்டும் கிடையாது, பிற உயிரினங்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து உயிரினங்களும் நம்மை கொண்டு நிம்மதி பெறக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வாழச் செய்திருவானாக. அல்லாஹ் எதுவரை வாழச் செய்வானோ உண்மையான முஸ்லிமாக உண்மையான முஃமினாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் எப்பொழுது அழைத்து கொள்வானோ ஈமானிய சிறந்த நிலையில் அழைத்து கொள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.